ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் டிஜிபே லைட் ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காமனாக ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் ஒரு சிலர் இந்த டவுட் கேட்டுட்ருக்காங்க. அதாவது நான் ஆல்ரெடி ப்ரைவேட் கம்பெனியில் ஏஇபிஎஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் கம்பல்சரி டிஜிபே லைட்டை கேவிசி பண்ணி ஆக்டிவேட் பண்ணணுமா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் இசேவை ஐடி வச்சுருக்கிற எல்லாருமே கம்பல்சரி டிஜிபே லைட்டை கேவிசி பண்ணி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறாங்க. அப்படி ஆக்டிவேட் பண்ணலைன்னா அந்த ஐடி பிளாக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இசேவை ஐடி வச்சுருக்கிற எல்லாருமே கம்பல்சரி டிஜிபே லைட்டுக்கான கேவிசி கம்ப்ளீட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு கேவிசி பண்ணும்போது எரர் வருது. ஆஃப்டர் கேவிசி ஆனதுக்கப்புறமும் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது எரர் வருது. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இன்னும் வரைக்கும் எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிபே லைட்டோட யூசர் நேமும் உங்களுடைய டிஎன் இசேவை யூசர் நேமும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ நீங்கள் அந்த டிஜிபே லைட் போர்ட்டலை லாகின் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஆப்பை ஓப்பன் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு உங்களுடைய டிஎன் இசேவையோட ஐடியை போட்டுக்கோங்க. கீழே நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வச்சு கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களால் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்குற அப்டேட் படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டாயம் டிஜிபே லைட்டை ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லோரும் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.